துஆ பிரார்த்தனை இரண்டு வகை. ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா குறிப்பிடுறாங்க. ஒன்று, தேவைகளை கேட்கும் பிரார்த்தனை. இது அரபியில் எப்படி சொல்லப்படுனா, துஆ உல் மஸ்அலா. அல் மஸ்அலா என்று சொன்னால் கேட்கிறது. சில விஷயங்களை நம்ம சொல்லும் போது இந்த மஸ்அலா என்ன, அந்த மஸ்அலா என்னன்னு சொல்லுவோம். ஏதோ மார்க்க சட்டத்தை ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கும்போது, அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஒரு மஸ்அலா பேசுவோம். மஸ்அலா அப்படின்னு ஏன் வருதுன்னு கேட்டால், அது சுஆல் அப்படிங்கிற கேள்விங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அரபியில் சுஆல் கேள்வி, சுஆல் ஜவாப் சொல்கிறோம் இல்லையா, கேள்வி பதில். அப்போது மஸ்அலா ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, ஒன்றை கேட்பது குறித்து வர்றது. அப்போ ஒன்று வேண்டும் என்று கேட்கும்போது, அல்லது ஒரு விஷயம் ஒரு விவகாரம் அதில் இருக்கும்போது அதை என்ன சொல்லுவோம், மஸ்அலா என்று சொல்லுவோம். துஆ உல் மஸ்அலா அப்படின்னா, அல்லாஹ்விடம் ஒன்றை நாம் ஒரு விவகாரத்தில் வேண்டும் என்று கேட்பது, அல்லது ஒரு விவகாரத்தை அல்லாஹ்விடம் முன்வைப்பது. இது ஒரு கோரிக்கையாக இருக்கு இல்லையா, அதனால தான் துஆ உல் மஸ்அலா. இது ஒரு வகை. இதைத்தான் நம்ம பொதுவாக துஆ செய்யுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அல்லாஹ்வோட துஆ கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்குறோம், என்ன சொல்ல வரோம் அந்த இடத்துல, அல்லாஹ்விடம் இந்த கோரிக்கை முன்வைப்போம், அல்லாஹ்வோட இந்த தேவைகளை கேட்போம் அப்படிங்க. அப்போ தேவைகளை முன்வைத்து கேட்பதைத்தான் துஆ உல் மஸ்அலா என்று சொல்லப்படும். அடியான் தன் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டால் அது இபாதத்தாக இருக்கும். என்ன அல்லாஹ்விடம் கேட்குறோமோ, நம்முடைய தேவைகளை தான் அல்லாஹ்விடம் கேட்குறோம், அது துஆ உல் மஸ்அலா, அது ஒரு இபாதத். ஏனெனில் அந்த செயலில் அல்லாஹ்வின் பக்கமே தேவையாகுதல், ஒதுங்குதல் உள்ளது. நம்முடைய எந்த ஒரு நிலைமையிலும் சரி அல்லாஹ்வின் பக்கம் தான் ஒதுங்கணும், அல்லாஹ்விடம் தான் கேட்டாகணும், அல்லாஹ் உதவினால்தான் எதுவும் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும் நமக்கு. ஆகவே அவனிடம் கேட்போம். இன்னும் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், விசாலமான கருணையாளன், அவனுக்கு அந்த தன்மைகள் இருக்குது, வல்லமைகள் இருக்குது. அவன் அருள் புரியக்கூடியவன், அருளுடையவனாகவும் ஈகை குணமுடையவனாகவும், இன்னும் தன்னுடைய அடியார்கள் கேட்கும்போது வாரி வழங்கக்கூடியவன், ஈகை குணமுள்ளவன். ஆகவே அந்த பண்போடு அவன் இருக்கிறான். இந்த நம்பிக்கையெல்லாம் இதில் இருக்குது. ஆகவே அல்லாஹ்வோட ஒருத்தர் துஆ செய்கிறான்னா, அல்லாஹ் கருணை காட்டுவான், இரக்கம் காட்டுவான், உதவுவான், அருள் புரிவான், அவன் தனக்கு வாரி வழங்குவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குதுல்ல. ஆகவே இதெல்லாம் அந்த துஆ உல் மஸ்அலால ஒரு அடியான் அல்லாஹ்விடம் இந்த மாதிரி தேவைகளால் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குகிறார். ஆனால் ஒரு அடியான் தன் தேவைகளை தன்னை போன்ற மனிதர்களை அழைத்து கேட்டால், அந்த அழைப்பை விளங்கி அதற்கு பதிலளிக்க அவர்களால் இயலுமானால் அது ஆகுமானது. இதே சில நேரத்தில் உதவி, ஒரு தேவைக்கு ஒரு வேண்டும்னு ஒருத்தட்ட ஒன்று கேட்கறது, அல்ல ஒருத்தருடைய ஒரு கருணையை ஒருத்தர் கேட்கலாம், தப்பு இல்லை. அப்போது இது அந்த மனிதனுடைய வரம்புக்கு, மனித சக்திக்கு உட்பட்டு நாம் நேரில் பார்க்குறோம், அவரால் முடியும், அவர் உயிரோடு இருக்கிறவர் தான், அவர்கிட்ட கேட்டால் காரியம் நடக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், உதவி செய்ய முடியுமா, எனக்கு இந்த உதவி நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறது தப்பான, அது தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், இப்படி நம்ம அழைச்சி அவர்கிட்ட கேட்கும்போது அது மனித சக்திக்கு உட்பட்ட அவர் விளங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாரு, அவர் புரிஞ்சுக்குவார் இல்லையா. அப்போ ஆனால் இதெல்லாம் இறந்து விட்ட அடியார்கள்ட்ட போய் தர்காக்களில் அல்ல எங்கே இருக்கிற கபரில் அடங்கி இருக்கிறவங்கள நோக்கி எங்கெங்கே இருந்தோ கூப்பிட்டு கேட்குறது இருக்குதுல்ல, அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதாயிரும். ஆனால் இது ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கறது மார்க்கத்தில் தடுக்கப்படலை, அது ஆகுமானது. ஆகவே தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியை கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்று வணக்கத்தை சார்ந்த பிரார்த்தனை, துஆ உல் இபாதா. அதாவது இந்த பிரார்த்தனையை அழைக்கப்படுபவனுக்கு செய்யும் வணக்கமாக கருதி, அழைக்கப்படுபவன் யார், அல்லாஹ், சரியா, அவனுக்கு ஒரு இபாதத்தான் நம்ம செய்கிறது. ஒரு அல்லாஹ்விடம் அதற்கு கூலி கிடைக்கிற நம்பிக்கையோடு செய்கிறது, அவனிடத்தில் நன்மையை வேண்டியும் அவனுடைய தண்டனைக்கு அஞ்சியும் அவனிடம் பிரார்த்தித்தால் அது வணக்கத்தை சார்ந்த பிரார்த்தனை. அது ஒரு நல்ல அமலாக கூட இருக்கலாம். அப்போது நம்ம அல்லாஹை புகழக்கூடிய திக்ரு செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவனோட கூலி எதிர்பார்த்து அல்லது அவனுடைய தண்டனைக்கு பயந்து ஒருத்தர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்கிறாரு, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு அப்படின்னு இஸ்திக்ஃபார் செய்கிறார். இது அல்லாஹ்விடம் அவர் கேட்குற பிரார்த்தனை தான் இதுவும். ஏன், அவர் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயப்படுறாரு, நரகத்துக்கு பயப்படுறாரு. அப்போ பாவம் செய்துட்டாரு, வருந்துறாரு, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லது குஃப்ரானக்க அப்படிங்கிறார், அல்லாஹ்வே உன்னிடமே நான் மன்னிப்பு கேட்டு திரும்புகிறேங்கிறாரு, தௌபா செய்கிறாரு. அப்போ இது எல்லாமே வணக்கங்கள் தான்.
ஆனால் இது வணக்கமாக இருக்கிற பிரார்த்தனையாக மாறிவிடுகிறது. இவ்வகை பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவரோட கேட்கக்கூடாது. ஒரு காலம் அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட இந்த மாதிரியான பிரார்த்தனையை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய மாபெரும் ஷிர்காக ஆகிவிடும். பெரிய ஷிர்க் அக்பர், மிகப்பெரிய ஷிர்காக ஆகிவிடும். இதனை அல்லாஹ் பின்வருமாறு எச்சரிக்கிறார். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டு பெருமை கொள்கிறார்களோ, கர்வம் கொள்கிறார்களோ, அவர்கள் அழிவுக்கும் கேவலத்துக்கும் ஆளாகி அவசியம் நரகத்தில் நுழைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரா காஃபிர் 40வது சூராவுடைய 60வது ஆயத்தில் எச்சரிக்கை செய்கிறான். அப்போ துஆஉல் இபாதாங்கிறது அல்லாஹ் ஆகிய நம்முடைய பிரார்த்தனைக்கு உரியவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தாக ஒன்று நம்பி அந்த ரப்பிடம் நற்கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அஞ்சி செய்யக்கூடிய அமல்கள், அது எல்லாமே இந்த இபாதத்தில் அடங்கும். ஆகவே தொழுகையும் அதில் அடங்கும், நோன்பும் அடங்கும், ஒரு சுபஹானல்லாஹ் அடங்கும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அடங்கும், ஒரு அல்லாஹ் அக்பர் அடங்கும். நன்மையான வார்த்தைகள், நன்மையான செயல்கள், அல்லாஹ்வோட கூலி எதிர்பார்த்து செய்யக்கூடிய எல்லாமே வணக்கமாக ஆகிடும். ஆகவே ரெண்டு வகையில் துஆஉல் மஸ்அலா அப்படின்னு ஒரு விவகாரத்தை, ஒரு விஷயத்தை குறித்து கேட்கறது இருக்குல்ல, இந்த கேட்குற வகையை பொறுத்த வரைக்கும் இந்த துஆங்கிறதுல ரெண்டு அம்சம் இருக்குது. ஒன்று அல்லாஹ்விடம் கேட்கறது, அது இபாதத்தாக ஆகிடும். மனிதர்கள்ட்ட பொதுவாக கேட்கறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாகிடும். ஏன்னா ஒருத்தர் உதவி கேட்கறது. ஆனால் ஒரு இபாதத்தாக நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குதுல்ல, துஆஉல் இபாதா, அது அல்லாஹ்வை தவிர யாருக்கு செய்யவே கூடாது. துஆஉல் மஸ்அலா போல ஒரு அழைத்து ஒன்றை கேட்குற இந்த வகையிலே இது அடங்காது. எது? துஆஉல் இபாதா. இன்னைக்கு தர்காக்கள் அடங்கியிருக்கிறவன்ட்ட கேட்கறது எல்லாமே துஆஉல் மஸ்அலா இல்லை, துஆஉல் இபாதாவாக இருக்குது. புரியுதா? துஆஉல் இபாதா. ஏன்னு கேட்டால் அந்த அடைக்கிறவங்கள்ட்ட ஒரு கூலியை, நற்கூலி, நன்மை எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன? அவங்க நமக்கு கருணை காட்டுவாங்க, நமக்கு இரக்கம் காட்டுவாங்க, நமக்கு அருள் புரிவாங்க, நமக்காக அல்லாட்ட அவங்க துவா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கொண்டு அவங்களுடைய தனிப்பட்ட அருள் எல்லாமே கிடைக்கும் நம்புறாங்க. அப்போ இது தெளிவாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மிகப்பெரிய ஷிர்க், துஆஉல் இபாதால வரக்கூடிய ஷிர்க் அப்படின்னு விளக்குறாங்க. ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இங்கே குழப்பறது எங்கன்னு கேட்டால், ஏங்க தர்காக்களை அடங்கியிருக்கிற அவுலியாக்கள்கிட்ட நாங்கள் ஒன்று கேட்குறோன்னா உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறோம் இல்லை, அது போல தான் அவங்கள்ட்ட கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. உயிரோடு இருக்கிறவங்க கேட்குறாங்க, அதே போல் இறந்தவங்களுக்கு செவி உருவாங்க, அதனால் அவங்கள்ட்ட கேட்குறோம் கேட்குறாங்க. அப்படி உண்மையிலே அவங்க கேட்கல, செவி உருவாங்குங்கிற அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதை விட ஒரு பெரிய விஷயம்னு கேட்டால், அவங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்து கொள்வது, கேட்கறது கூலி கொடுக்கும், நன்மை நிச்சயமாக கிடைக்கும், அவங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க அந்த ஒரு இபாதத்தை அந்த அடியார்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் இதை பிரித்து புரியாதனால தான் பல மக்கள் இந்த ஷிர்கில் போய் விழுகிறாங்க. மிகப்பெரிய ஷிர்காக அது மாறி விடுகிறது. எப்படி? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட அவங்க இந்த துஆ கேட்குற ஒரு போக்கை கடைபிடிக்கிறாங்க.